வெள்ளச்சாமி, அம்மனுக்கு விளக்கேத்தியாச்சு, மணி அடிப்பா. ஒருத்தருக்கு ஒருத்தர் மோத பாத்துக்கிட்டு இருந்தா எப்படி? வெள்ளச்சாமி பத்தி என்ன முடிவு வச்சிருக்கீங்க? என்ன முடிவு பண்ண போறதா உத்தேசம்? அவனை பத்தி இப்ப என்ன பிரச்சனை? அவனால பிரச்சனை இல்லங்கிறீங்களா? ஐயா, இந்த ஊருக்குள்ள வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆக போகுது. வாஸ்தவம் தானே? அவன் பேர் என்னன்னு கேட்டா வெள்ளச்சாமின்னு நேரத்துல எழுதி காமிச்சான். இத தவிர அவன் ஊர் என்ன, அவன் பூர்வீகம் என்ன, எதுக்காக இந்த ஊருக்குள்ள வந்தான், என்ன குறிக்கோட இந்த ஊர் மக்களுக்கு நன்மை செய்யறான், இது யாருக்காவது தெரியுமா ஐயா? தெரிஞ்ச யாராவது சொல்லுங்க பாக்கலாம். ராத்திரி 8 மணி ஆனா நல்லா பாடுறாங்கிற தவிர வேற எதுவுமே தெரியாத அவனை நாம இந்த ஊருக்குள்ள வச்சிருந்தோம்னா நாளைக்கு அவனால ஏதாவது ஒரு வில்லங்க ஏற்பட்டா யாரையா பொறுப்பு? அட, மனுஷனா பிறந்தா வில்லங்க விவகாரம் எல்லாம் வரத்தான் செய்யும். இந்த ஊருக்குள்ள யாருனாலும் பிரச்சனை இல்லங்கிற, எல்லாம் வரும்போது பாத்துக்கலாம், விட்டு தொலைங்கப்பா. என்ன மணி, இந்த வருஷம் நல்லா வெள்ளாம விளைச்சல. நாங்க நினைச்சு கூட பார்க்கல இவ்வளவு லாபம் வரும்னு. பிள்ளையெல்லாம் ஸ்கூலுக்கு போகுதா? பெரியவன் 5வது படிக்கிறான், சின்ன 1வது படிச்சுட்டு இருக்கான். நான் வீட்டு வேலையெல்லாம் பாத்துக்கிறேன், அவர் மில்லுக்கு போயிடுவாரு. ஏக்கா, மச்சான சீக்கிரம் வர சொல்லு. எவ்வளவு நேரமா சாப்பிடுறாரு? ஏனுங்க, சீக்கிரம் வாங்க. ஓ மச்சான், சீக்கிரம் வாங்க, சாப்பிட்டது போதும். என்ன மச்சான், அது இவ்வளவு நேரமாவா சாப்பிடுவீங்க? சீக்கிரம் வண்டியை போட்டுங்க. 7:30 மணிக்குள்ள நான் செங்காடு போய் சேர்ந்தாதான் கடைசி பஸ் புடிச்சு ஊரு போய் சேர முடியும். ஏன் தம்பி, விடிஞ்சப்புறம் போறதுதானே? உனக்கு என்னக்கா சுலபமா சொல்லிவிட்டேன். வீட்டுல பிள்ளைங்க ரெண்டும் அப்பனையும் ஆத்தாளையும் காணாம தடமா பாத்துக்கிட்டு இருக்கோம். ஏனுங்க, நீ காலையில இருந்து இவ்வளவு நேரம் இருந்தோமே, பத்தாதுங்களா? இவ்வளவு நேரம் இருந்தது பெருசு இல்லம்மா. இந்த ஊர்ல வெள்ளச்சாமின்னு ஒருத்தர் இருக்கான். ராத்திரி 8 மணி ஆனா நல்லா பாடுவான். அவன் பாட்டுதான் இந்த ஊருக்கே விவத பாரதி மாதிரி. அப்படி என்ன மச்சான் இருக்கு அவன் பாட்டுல? அது என்னமோப்பா, அவன் பாடினா மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குப்பா, கேட்கறதுக்கு காதுக்கு சுகமா இருக்குப்பா. ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது.
ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு பொன்மானே ஒன்ன தேடுது. ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. வண்ணக்கிளி காதுக்கொரு கானக்குயில் நெஞ்சுக்கொரு வஞ்சிக் கொடி நீதானம்மா. கண்ணுக்கொரு வண்ணக்கிளி காதுக்கொரு கானக்குயில் நெஞ்சுக்கொரு வஞ்சிக் கொடி நீதானம்மா. தத்தித் தவழும் தங்கச்சிமிழே பொங்கிப் பெருகும் சங்கத்தமிழே முத்தம் தர நித்தம் வரும் நட்சத்திரம். யாரோடு இங்கு எனக்கென்ன பேச்சு, நீதானே கண்ணே நான் வாங்கும் மூச்சு. வாழ்ந்தாக வேண்டும் வா வா கண்ணே. ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போராடுது. பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு பொன்மான ஒன்ன தேடுது. ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. மங்கை ஒரு கங்கை என மன்னன் ஒரு கண்ணன் என காதில் ஒரு காதல் கதை சொன்னால் என்ன. மங்கை ஒரு கங்கை என மன்னன் ஒரு கண்ணன் என காதில் ஒரு காதல் கதை சொன்னால் என்ன. அத்தை மகளோ மாமன் மகளோ சொந்தம் எதுவோ பந்தம் எதுவோ சந்தித்ததும் சிந்தித்ததும் தித்தித்திட அம்மாடி நீதான் இல்லாத நானும் வெண்மேகம் வந்து நீந்தாத வானம் தாங்காத ஏக்கம் போதும் போதும். ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு பொன்மானே ஒன்ன தேடுது. ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. காத்தாடி போலாடுது. எவ்வளவு சோத்பார் முன்னே வந்து பிழைப்பார் பத்து காசு கொடுத்துக்கிட்டு கண்ணை முடிச்சுக்கிட்டு நல்லா பார். தியேட்டர் படம் பார்க்கும் பள்ளி மாணவர்கள் பீடி சீரட் பிடிக்கூடாது, ரீல் வந்துட்டா விசில் அடிக்கூடாது, லவ் சீன் வந்தா கரடா பண்ணக்கூடாது, பிளாக்ல டிக்கெட் வாங்கக்கூடாது. கரண்ட் கட்டானாலும் மழை பெய்தாலும் கண்டிப்பா டிக்கெட் வாங்க முடியாது. நமது தியேட்டர் அந்நிய ஒரு ஆளையும் வீட்டுக்கார ஆள மேல மாமியார் வச்ச மீன் குழம்பு ஆயா ஆப்பம் கொடுத்து தாத்தா ஏப்பம் கொடுத்து காதலிக்க வரங்க எங்காலிங்க நீங்க என்ற படம் கடைசி படமாக 101வது காட்சியாக வெற்றி நடைபெறுகிறது. கோவிந்தா என்னடா எல்லாம் ரெடியா இருக்கு, இன்னும் தலைவரை காணாம. வணக்கம் தலைவரே. கண்ணாடி என்ன விலை? ஒண்ணா ரூபாமா? நேரமா கேட்டுட்டு நிக்கிறேன்.
லைட்டா தான் விலை சொல்றேன். மூஞ்சி நல்லா தெரியல. இருக்கிற மூஞ்சி தானமா இருக்கும். வேணா வாங்க இல்லப்போ. எடுமா காசை. என் காசு போட்டுப்பா. அங்க பாருங்க. அந்த கண்ணாடி எடுமா. கடையை பாத்துக்குமா. என் பணத்தை நான் போட்டேங்க. என் பணத்தை போடுறேன் பாத்துக்கோங்க. பாவிங்க வேணும் பாத்துக்கோங்க. அந்த உண்டியில எடு. இன்னைக்கு வசூல் எப்படிடா? தலைவரே, எல்லா கடையும் நல்ல வசூலாச்சு. என்னடா இப்பெல்லாம் வெள்ளையாவே கவர்மெண்ட்ல நோட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? எடுடா. இப்படி கொடு. இதெல்லாம் ஒரு பொழப்பா? இந்த கடுதாசியை எழுதி உண்டியல்ல போட்டது யாருடா? உனக்கு தெரியாதுன்னு சொல்றதுக்கு நீங்க எனக்கு தேவையில்லடா. ஏய்! இத நீயாடா எழுதுன? நான் இல்லைங்க, நான் இல்லைங்க, நான் இல்லைங்க. இத நீ எழுதுனியா? வாங்க. இல்லப்பா இல்லப்பா நீ எழுதுனியா? இல்லப்பா. இத நீ எழுதியிருக்க முடியாது. ஆண்டவ சத்தியமா எனக்கு எழுத தெரியாதுப்பா. அனாவசியமா ஆண்டவனை கூப்பிடாத. போ. நீயும் எழுதலையா? இல்லைங்க. சத்தியமா எழுதலைங்க. நீயா எழுதுன? அவளை ஏங்க அடிக்கிறீங்க? ஏய், உங்களை எதிர்த்து யாருங்க எழுத போறா? அப்படி என்னங்க அதுல எழுதி இருக்கு? கேட்டதுக்கு மட்டும் பதில சொல்றான். அவர் அடிக்காதீங்க, அவரை விட்டுடுங்க, அவர் பண்ண- அதை நான் தான் எழுதினேன். இத நீயா எழுதுன? ஆமா. ஒரு பொட்ட கழுத என்ன தைரியம் இருந்தா இத நீ எழுதியிருப்ப. சும்மா கத்தாத. இங்க யாருக்கும் தைரியம் இல்ல, அதனால நான் எழுதினேன். ஏய், இது வரைக்கும்